அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை, ஒரு ஒரு அதிசயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசிக்கிறவங்க கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதை சாட்சியாக கூறலாம். ஜெனிட்டா சிஸ்டர். பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்கள் சர்ச்சில் வந்து விவிலிய சம்பந்தமான போட்டிகள் நடைபெற்றுச்சு பிரதர். ஒரு 5 போட்டி நடைபெற்றுச்சு. 5 போட்டியில் நான் 5 போட்டிலையுமே கலந்துக்கிட்டேன். 4 போட்டியிலையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். விவிலிய சம்பந்தம் எல்லாமே இறைவார்த்தைகளை பற்றி தான். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். நான் வந்து ஒப்பு கொடுத்த இறைவார்த்தையை ஆண்டவர் தாமே எனக்கு கற்றுக் கொடுப்பார். நான் நிறைவாழ்வு பெற்று சிறப்புடுவேன். அந்த இறைவார்த்தையை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடி போகையில். எல்லா 4 போட்டியிலையுமே ஃபஸ்ட்டு இடம் பெற்றேன் பிரதர். அதற்காக நான் வந்து இதை சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு வெற்றி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் அந்த வார்த்தையை இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை நம்ம கேட்குறோம், மறந்து போகிறோம். கடவுள் அந்த வார்த்தையை மனதில் இருத்தி அந்த இடங்களில் பேசுறதுக்கான ஒரு கிருபையை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பியூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த நமக்கு பாவ சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதுல இருந்து நம்ம வெற்றி பெறுறதுதான் உண்மையான ஒரு கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறைய மெசேஜ்ல கேக்குறோம். எனக்கு மேக்சிமம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையாது. என்னன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப தூரம்ன்றதுனால. நான் லாஸ்ட் ஒரு ஜூன் மந்த்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்ப நிறைய பாவ செயல்கள், புரணி பேசுறது, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே அங்க நிறைய காரியங்கள் இருக்கும் இல்லையா? அது பண்ணுனேன் நானு. அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு இறை வார்த்தை தெரியல, நமக்கு தெரியுது. தெரிஞ்சும் பின்னாடி நம்ம இப்படி பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நல்ல கன்ஃபெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் போனேன். போறப்ப நான் நல்ல அந்த ரோமையர் 6:22 அங்க போய் நான் எதுவுமே எனக்கு இருக்காது. ஆண்டவருடைய கிருபையினால நான் அந்த பாவத்தை வெற்றி கொண்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த இறை வார்த்தையை திருப்பி 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 சொல்லிட்டு போனதுனால அங்க போயிட்டு அவங்களுக்குள்ளேதான் இருந்தேன். ஆனா நான் அவங்க கிட்ட ஒட்டவே இல்லை, எதுல இன்வால்வ் ஆகல. அவங்க பேசுறதுக்கு போட்டு கேட்கல. இறை வார்த்தைக்கு முரண்பாடான நிறைய வார்த்தைகள் எல்லார் வாயில இருந்து அதுதான் வந்துச்சு. அதை நான் அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நிறைய காரியங்கள் இந்த இறை வார்த்தையை நான் சொன்னதுனால எதுலயுமே அந்த முரண்பாடான காரியங்கள் என்னால இருக்க முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் போறப்பே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், ஆண்டவர் என்னை உருவாக்கி ஒரு போர்க்களத்துக்குள்ள என்ன அனுப்புறாரு. என்னை நம்பி நீ போய் போரிட போற அப்படின்னு அனுப்புனாரு. கண்டிப்பா இந்த தடவை நான் கடவுளுக்கு வந்து நல்ல பிள்ளையா வருவேன்னு சொல்லிட்டு இந்த இறைவார்த்தையை நான் அறிக்கையிட்டு அங்க இருக்கும் போதுமே இந்த இறைவார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஓப்பனா சொல்ல முடியல, பட் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன். கடவுள் கிருபையினால இந்த தடவை ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். எந்த ஒரு கடவுளுக்கு பிடிக்காத காரியமோ நெகட்டிவான வார்த்தைகளோ நான் செய்யவே இல்லை. கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாத சூழ்நிலைகளில் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறது பெரிய இது கிடையாது, டாஸ்க்கு கிடையாது. பட் ஒரு பாவ சூழ்நிலைகள், போராட்டங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அதை மேற்கொண்டு கடவுளுடைய துணையோடு அதை நம்ம மேற்கொள்கிறது தான் அது பெரிய விஷயம். கடவுள் அந்த இடத்துல உங்களை இன்னைக்கு அந்த அவரோட பிரசனம் உங்க கூட இருந்திருக்குது. இறை வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடும்போது நான் பாவத்துக்கு அடிமையில்லை, கடவுளுக்கு அடிமையாகி விட்டேன். அந்த வார்த்தையின்படி பாவ சூழ்நிலைகள் வந்த போதும் அதை மேற்கொள்றதுக்கான பலத்தை அந்த சூழ்நிலையை கடவுள் தந்திருக்கிறார். அந்த அற்புதத்தை உடனிருந்து செயலாற்றுகின்ற கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அமல்ராஜ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து சைட்ல ஒரு பக்கம் வந்து தலையில ரொம்ப வலியா இருந்துச்சு. அப்போ நான் இன்னைக்கு நைட்டு ப்ரேயர் இருக்கே, ப்ரேயர்ல சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு 8 மணிக்கே வந்து துதி அந்த அந்நிய மொழி ப்ரேயர் அந்த நேரத்துல வந்து நல்லா துதிச்சு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா 100%, 90% வலி வந்து எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அந்நிய மொழி நம்ம துதிச்சு நான் ப்ரேயர் பண்ணும்போது 90% வலி கம்ப்ளீட்டும் என்னை விட்டு அப்படி போன மாதிரி என்னால உணர முடிஞ்சது. வலியே இல்லை பிரதர். அதுக்காக கடவுளுக்கு நன்றி.
praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. துதி அந்த அந்நிய எடுத்தால் மொழி அந்நிய மொழி துதியில வந்து அவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு முழுமையாக எனக்கு உணர முடிஞ்சுச்சு. ஆனா இதுல பங்கு கொண்டவங்க பகுதி பேர் வந்து லேட்டா வந்தாங்க. ஆனா அவங்க இதுல வந்து அதிகமா வந்து கலந்து கொள்ளும் போது கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பிரதர். praise the Lord. கடவுளுக்கு நன்றி. சிஸ்டர் அந்த 10% என்ன ஆச்சு? போயிடுச்சா இன்னும் இருக்கா? நீங்க விட்னஸ் அது பண்ணும்போது இப்போ போயிட்டு இருக்கும். இல்ல நான் இது சாட்சி சொல்லும் போது எனக்கு அது தலையை வந்து கொஞ்சம் ரொம்ப நார்மல் கண்டிஷன்ல வந்துட்டு பிரதர். ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. இறை சொல்லுது இல்லையா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நம்ம துதிக்கும் போது சாத்தானால் அந்த இடத்துல இருக்க முடியாது, பலவீனங்களால் இருக்க முடியாது. ஸோ இந்த நாட்களில் கடவுளை துதித்து ஆராதிக்கும் போது அவங்களிடமிருந்து அந்த பலவீனங்கள் மறைந்து விட்டது முழுவதுமாக. இந்த விடுதலை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி? Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு காலையில எழும்பும்போது காலு ஒண்ணுமே எனக்கு உடுப்பு இந்த காலு கையெல்லாம் மரத்து கால் வந்து எடுத்து வைக்கலாம் முடியாது. ஒவ்வொரு நாளுமே இவங்க ஹஸ்பண்ட் வந்தா ஒரு காலை கை தந்து நான் தூக்கி எடுத்து வைப்பேன். ஆனா எனக்கு வந்து அது பிரேயர் நான் இறை வார்த்தை சொல்லுவேன். இன்னைக்கு எனக்கு வலுவிட்டோரின் துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எனக்கு எதுவும் செய்ய ஆற்றல் உண்டு இப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேயர் பண்ணிட்டு இந்த வேளாங்கண்ணி மாசம் பார்த்துட்டு எனக்கு அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரை எனக்கு வேலையா தான் இருக்கும். அந்த வேலை எல்லாமே கடவுள் எனக்கு செய்யறதுக்குள்ள பலனும் சக்தியும் தந்து ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துறாங்க. அதுக்கு கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. அந்த இறை வார்த்தை இல்லையா, எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல். அந்த வார்த்தை சகோதரியை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பணிகளை செய்ய கடவுள் அந்த வார்த்தையின் மூலமாக செயலாற்றார், அவங்களை பலப்படுத்தியிருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற வரும்போது அந்த இடத்துல? பிரைஸ் தி லார்ட். நான் காணிக்க மாரி பேசுறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் வந்து கடை கெட்டுதான் உங்கள்கிட்ட ஏற்கனவே விண்ணப்பம் வச்சிருந்தேன். அந்த கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ண எனக்கு பெரிய பெரிய தடைகள். ஏன்னா என் மாமியார் எங்க வீட்டுல இருக்காங்களா, அவங்க வந்து எப்பவுமே பிறருடைய வார்த்தைகளை பேசுவாங்களா. அப்ப நமக்கு விளக்குனானா எனக்கு இந்த பிரேயர்ல வந்த அப்புறம் யாருங்க வார்த்தை பேசுறேன் எனக்கு அது ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அது எனக்கு பிடிக்கல. நான் அப்ப அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க வந்து இது நான் ஒரு தப்பாட்டியா சொன்னேன். அவ்வளவு விஷயத்த என்ன அந்த விஷயத்த நமக்கு பேசக்கூடாது, நம்ம விஷயத்த மட்டும் நமக்கு பேசினா போதும் அப்படி சொல்லுவது. அதனால குடும்பத்தை சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் எனக்கும் மாமியாருக்கும். வேற எதுக்கும் வராது. பிறருடைய வார்த்தை பேசுறதுனால நான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், எனக்கு இந்த பிரேயர்ல போன பிறகு பிறருடைய வார்த்தைகளை பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இறைவார்த்தை அறிக்கை எடுத்தது அந்த ஜோமாலையை உருட்டுறதுக்கு எனக்கு நேரம் போயிடுது. அப்புறமா கடை இருக்கிறதுனால கடையில அப்படி இருக்கு. அது ஒரு டிஸ்டர்பா இருக்கும்போது கடை திறக்கணும். கடை திறக்க எல்லாட்டையுமே சொல்லி முடிச்சாச்சு, ஃபாதர்கிட்டும் சொல்லி முடிச்சாச்சு. கண்ணாடி பெட்டியும் தரல, டேபிளும் தரல, பின்னாடி டோரும் தரல. ஆசாரியார் தருவேன்னு சொன்னாரு, அவர் தரமாட்டேன்னு சொன்னாரு. சனிக்கிழமை மதியத்துல இருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழுதேன். எனக்கு அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. இது என்ன எப்படி பண்ண போறேன் கடவுள், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, எல்லாம் தொடங்கிட்டேன், எனக்கு முடிச்சு தரணும்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அவர் எல்லாத்தையுமே அந்த ஆசாரியார் நான் தரவே மாட்டேன்னு சொன்னவர் அந்த கொஞ்ச நேரம் கழிஞ்சு சொல்றாரு, நான் கண்ணாடி பெட்டி மட்டும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ஒரு மேசை இருந்துச்சு, அதையும் எடுத்து போட்டு கண்ணாடி பெட்டியை வச்சு கதவில்லாம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி 2 நாளை சமாளிச்சு இன்னைதான் ஒரு கதவெல்லாம் வந்து போட்டு தந்திருக்கேன். 2 நைட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனாலும் தேவன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல நல்ல ஒரு பிரேயர் பண்ணது, ஒரு ஃபாதரை அனுப்பி எனக்கு நல்ல ஒரு பிரேயர். அந்த பிரேயரை பார்த்து நினைச்சேன், இந்த கடையில நான் 10 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன் ஒரு நம்பிக்கை. அந்த ஜெபம் அப்படி எனக்கு உள்வாங்கி இருந்துச்சு, அந்த பிரேயர் பண்ண ஜெபம். அந்த ஜெபத்துல ஃபாதர் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் எனக்கு குடும்ப வாழ்க்கையை பத்தி. அப்ப இந்த ஜெபத்துல வந்த பிறகு எனக்கு வந்து நிறைய ஜெபம் எப்படி பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி யார்கிட்ட பேசணும், இதெல்லாம் அந்த தேவனுக்கு
அந்த கடையை திறந்து நான் இன்னும் நல்லபடியா நடத்திட்டு இருக்கேன். எங்க ஃபேமிலி எல்லாரும் கூப்பிட்டேன். எல்லாரும் வந்து எல்லாரும் சந்தோஷமா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஹஸ்பண்ட் இறந்து இன்னைக்கு தான் 100வது நாள். இன்னைக்கு தான் அவங்க இறந்து 100வது நாள். ஒவ்வொரு நாளும் எனக்கு கண்ணீர் வேதனையோட இருந்தேன். 99 நாள் தேவன் எனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அந்த கடையை திறந்து என் பிள்ளைங்க என்னோட கேட்குது, அம்மா முகம் வித்தியாசமா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அப்பா இல்லாம யாருக்கு துணை இல்லாம யாருக்கு உதவி இல்லாம தேவனுடைய ஒரு உதவியும் பிறருடைய ஒரு உதவியினாலேயும் நான் இன்னைக்கு இந்த ஒரு கடையை திறந்திருக்கேன். நான் கடவுள் கோடான கூட நன்றி சொல்லணும். அதான் இப்போ நம்ம குரூப்ல இருக்குங்க எல்லார்ட்டும் சொல்றேன், அவரை நம்பினவர் ஒருபோது வெட்கப்பட அவர் விட மாட்டார், அவமானத்துக்கு உட்படுத்த விட மாட்டார். அந்த ஒரு இறைவார்த்தை அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற செல்வத்தை தேவை அனைத்து நிறைவேற்றி இந்த இறைவார்த்தை தான் நீங்க எனக்கு தந்தது. அதை நான் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கேன். அந்த ஒரு இறைவார்த்தை என்னை இன்னும் நல்லா வச்சிருக்கு. அதுக்கு கோடான கூட நன்றி சொல்றேன். நன்றின்னு எனக்கு ஒரு வார்த்தையில சொல்ல முடியல. எனக்கு நான் எப்பவுமே இப்ப நன்றி தான் சொல்லுதேன், வேற எனக்கு விண்ணப்பம் கிடையாது. கடவுள் கோடான கூட நன்றி. அந்த கடையில என்ன பிரதர் சொன்ன இந்த இறை வார்த்தை, எங்க கடையில வந்து டிஎஸ் பொடிக்கு அல்லாம சிஸ்டர் பீடி இதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. நான் இது இல்லைன்னு சொன்னதுனால அந்த பாய்ஸ், அதாவது ஹிந்தி பாய்ஸ் பக்கத்துல போவாங்க, அவங்க யாருமே எந்த ஒரு பொருளுமே வாங்கல. நான் ஃபர்ஸ்ட் இந்த கடை ஓப்பனிங் முன்னாடியே ப்ரேயர் பண்ணும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போதை பொருள் எதுவுமே நான் எனக்கு கடை விற்க மாட்டேன். இதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு உறுதிமொழி. அப்ப நான் இப்படி இருக்கேன். ஆனால் கடவுள் நினைச்சா அந்த போதை பொருள் இல்லாமலும் அந்த அடுத்தவங்க என்கிட்ட பொருள் வாங்குறது மாதிரி தேவன் அதுக்குள்ள ஆட்கள் எனக்கு தயார்படுத்த விடணும். நான் ஒரு பேதை, எனக்கு எதுவுமே தெரிந்த வியாபாரத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கடவுள் இப்ப தந்திருக்காரு. இன்னும் எனக்கு வேணும். இன்னும் எனக்கு அவருக உள்ள நான் போகணும். அவருக உள்ள போனா இந்த பணி எனக்கு செய்ய முடியும். அது ஒரு விண்ணப்பமா எடுக்கல, விண்ணப்பமா இல்ல, கடவுள் தருவார் நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்குமே சேர்த்து கடவுள் நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி. கடவுளுக்கு நன்றி. கடவுள் அழகான ஒரு கடையை ஓப்பன் பண்ண கடவுள் கிருபை செஞ்சுருக்கிறாங்க. அது சரியான ஒரு நடத்துவதற்கான அந்த ஒரு ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த சூழ்நிலையில் அனைத்தையும் சரியாக செய்து முடித்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. அமல்ராஜ் பிரதர். Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. கடந்த ஜூன் மாதம் என்னுடைய பிரதர் வந்து பெரிய ஆக்சிடென்ட் சந்திச்சாரு திருநெல்வேலியில. இப்போ நம்ம ப்ரேயர் டீம்ல ஜோசப் பிரதர் இருக்கிறாங்க, அவங்களோட நான் தொடர்ந்து ப்ரேயர்ல இருக்கிறாங்க. அப்போ எசையா 53:5 அந்த இறை வார்த்தையை வந்து அறிக்கை செய்யுங்க, கடவுள் இப்போ ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாரு. நான் எப்போ போல அதை வந்து கேஷுவலாக தான் எடுத்திருந்தேன். நான் எப்போ போல நம்பிக்கையோட அறிக்கை செய்யணும் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தான் அதை எடுத்திருந்தேன். இப்போ ஜூன் 8ஆம் தேதி நான் போய் இட்டாலியில் போய் இறங்கியிருக்கிறேன் எக்ஸாம் எழுதுறதுக்காக. இறங்குறதுக்கு யூனிவர்சிட்டி கூட போக முன்னாடி அண்ணன் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, உழைக்க மாட்டாரு அப்படின்னாங்க. நாங்கள் போய் செட்டில் கூட ஆகலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது ஒரு நாள் இரவு கூட போய் தூங்கல அந்த இடத்துல போய். அந்த மாதிரி தருணம். ஒரு 3 நாள் எக்ஸாமு, அண்ணன் இப்படி பிழைக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில சொன்னாங்க. நான் அப்படி நல்லா குளிஞ்சு போய் தான் இருந்தேன், என்ன செய்ய எனக்கே தெரியல. ஸோ அந்த நேரத்துல பிரதர் வந்து இந்த இறைவார்த்தையை வந்து அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லி எசையா 53:5 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் குற்றங்களுக்காக காயமடைந்தார், எங்கள் தீட்சைகளுக்காக நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு நிறைவாழ்வை அளிக்க இயேசு தண்டிக்கப்பட்டார், இயேசுவின் காயங்களால் நாங்கள் குணமடைந்துள்ளோம். இந்த இறைவார்த்தையை வந்து ஒரு 10 முறை வந்து அறிக்கை சொன்னாங்க. ப்ரேயர்ல தான் இருந்தோம் ஃபோன் காலில். 10வது முறை அறிக்கை செய்யும் போது என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர்ஸ் வந்து அந்த அன்னைக்கு மதியம் 3 மணி வரைக்கும் இந்தியன் டைம் வரைக்கும் வந்து எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 ஹாஸ்பிட்டலுமே வந்து பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருந்தோம், அவங்களுமே எடுக்காம, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. ஸோ 3 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் ப்ரேயர்ல இருக்கிறேன். இந்த இறைவார்த்தையை சொல்லி முடிக்கும் போது என்னை அறியாமலே பயங்கரமான அழுது முடிக்கிறேன். எங்க வீட்டுல எங்க அண்ணன் இருந்து கால் வருது, பெரிய அண்ணன் இருந்து. இந்த மாதிரி ஒரு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் படி அப்படின்ட்டு. ஒரு பெரிய கடவுளுக்கு ரொம்ப கோடி நன்றி சொன்னேன். நான் இந்த ப்ரேயர் மீட்டிங் எடுத்து வரும்போது இந்த இறைவார்த்தை மூலியமா அந்த ஒரு டெலிவரன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, அதை நான் சொல்லுவேன் பிரதர் அப்படின்னு. லாஸ்ட் ஏப்ரல் மந்த் நான் ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தேன்.
அதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரேயர் மீட்டிங் நான் வந்திருக்கிறேன். நான் இடைப்பட்ட சூழல்கள் வந்து ரொம்ப போராட்டமாகவே இருந்துச்சு, ப்ரேயர் வர முடியல. ஸோ இன்னைக்கு அந்த சான்ஸ் கடவுள் கொடுத்தாரு சாட்சி சொல்றதுக்கு. ஆண்டவருக்கு ரொம்ப கோடி நன்றி. அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த இறை ஊழியருக்கும் அவங்க தொடர்ந்து இந்த பணியை செய்யறதுக்கு கடவுள் அவங்களுக்கு நிறைய தாளந்துகளை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. எது அவருக்கு விடுதலை கொடுத்தது பிரதர்? உங்க சகோதரருக்கு விடுதலை கொடுத்தது இறை வார்த்தை தான் விடுதலை கொடுத்துச்சு. இறை வார்த்தை. அதாவது இந்த இறை வார்த்தையை சொல்ல சொன்னாங்க. கடவுளுடைய சொல்ல வார்த்தை. சொன்னாங்க. அதான் கடவுளுடைய வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செயல்படுத்தாமல் திரும்ப செல்வதில்லை. தான் இறை வார்த்தை சொல்லுது. கடவுளுடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செயல்படுத்தாமல் அது திரும்ப செல்வதில்லை. அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டுகிற மாத்திரத்தில் அந்த வார்த்தையை செயலாற்றியது. மருத்துவர்கள் அனைவரும் கைவிட்ட சூழ்நிலையில அந்த வார்த்தை செயலாற்றியது. அந்த சகோதரருக்கு விடுதலையை அந்த வார்த்தை கொடுத்தது. அந்த விடுதலையை தந்த அந்த கடவுளை அதுக்கப்புறம் என்னன்னா நான் ஒரு 1 வீக்ல திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஏன்னா ஒரு 5 டேஸா கண் திறக்கல. அவர் வந்து சிடி ரிப்போர்ட் படி வந்து பிரெயின்ல வந்து உயிர் போகிற பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இப்போ அது இல்லை, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் படி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 5 நாள் கண் விழிக்கல. நான் உடனே 1 வீக் ரிட்டர்ன் ஆயிட்டேன். 3 டேஸ்ல நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆயிட்டேன். வந்து அவர் ஸ்ட்ரக்சர்ல பார்த்துட்டு ஐசியூல உட்காந்துட்டு நான் இந்த இறைவார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் அவர் முன்னாடி இறைவா சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அவர் கண் விழிச்சாரு. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அற்புதங்களை மனிதர்களால் செய்ய முடியாது, மருத்துவர்களால் கொடுக்க முடியாது. அந்த அற்புதத்தை சகோதரின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டிவிட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord, sister. பிரதர், எனக்கு வந்து இந்த குரூப்ல சேர்ந்து 2 வாரம் தான் ஆகுது. ஆனா இந்த இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த குரூப்ல வந்து சேர்ந்த பிறகு எனக்கு ரொம்ப ஒரு கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்குது. 2வது சனிக்கிழமை இந்த ப்ரேயருக்கு வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. எங்க கோயில் திருவிழா கோயில்ல வந்துட்டு ப்ரேயர் நடத்துனாங்க. அதனால அதுல இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு கடவுள் வந்து எதை நினைச்சு நான் கவலைப்பட்டனோ ஆண்டவர் வந்து திரும்பி பிரதர் அதே வார்த்தையை சொல்ல சொல்லி இன்னைக்கு எனக்கு என்ன சனிக்கிழமை சொன்னாங்களோ அதை எனக்கு கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கடவுள் கொடுத்தாரு. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Glory to God. Praise the Lord, sister. ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க.